நம்மளோட விஜய் சேதுபதியோட அருண் மோதிட்டாரா? அதாவது பிக் பாஸ் வரலாற்றிலேயே நம்மளோட ஹாஸ்ட்டுக்குன்னு சொல்லி சொன்னா ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொன்னா, ஹாஸ்ட் நம்மளோட மக்கள் பிரதிநிதியா தான் போய் அதுல இருந்து நம்மளோட கண்டஸ்டன்ஸோட கதைக்கிறார், அவங்களோட கேமை வழி நடத்துறாரு. ஆனா இதெல்லாமே இருந்தாலுமே நேற்றைய தினம் விஜய் சேதுபதி வேற லெவலா ரோஸ்டிங் பண்ணிட்டே இருந்தார். நம்மளோட ஜெஃப்ரிக்கா இருக்கட்டும், அருணுக்காக இருக்கட்டும். இதுல நம்மளோட அருண் மாத்திரமே அதாவது போன சீசன்ல வின் பண்ணி தான் தன்னோட ஆள் தான், அதாவது அர்ச்சனா தான் என்ற ஒரு தைரியத்தில் என்னோ தெரியல, நம்மளோட விஜய் சேதுபதி திரும்ப 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 அருண் செஞ்ச பிள்ளையை சுட்டி காட்டினாலுமே இல்லை நான் அப்படி செய்யலை நான் அப்படி செய்யலைன்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ இந்த இடத்துல நம்மளோட விஜய் சேதுபதிக்கும் அருணுக்கும் பெரிய ஒரு மோதல் வந்து ஷோ முடிஞ்சு நம்மளோட விஜய் சேதுபதி போன பிறகுமே ஹவுஸுக்குள்ளே போயிருந்து நான் செஞ்ச சரிதான்ப்பான்ற மாதிரியும் விஜய் சேதுபதி சொன்னது பிள்ளைன்ற மாதிரியுமே வேறு லெவலாக இருந்து புலம்பிகிட்டே இருந்தார். ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்லேயே வரலாற்றுலேயே முதல் முறையாக அதாவது நம்மளோட விஜய் சேதுபதி சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்ச பிறகு போயிடுவார். அதுக்கு பிறகு இவங்களை ஹவுஸுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை தான் காண்பிப்பாங்க கடைசியில். ஆனால் நேற்று என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, நம்மளோட அருணை செஞ்ச பிள்ளையை நம்மளோட விஜய் சேதுபதி சுட்டி காட்டி, ஹவுஸ்மேட் சுட்டி காட்டி, வழியால் இருக்கிற மக்கள் சுட்டி காட்டின்னு சொல்லி வேறு லெவலாக ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே தாங்காத நம்மளோட அருண் தான் பிழை செஞ்சதை ஒத்துக்கொள்ள மாட்டேப்பா என்ற மாதிரி ஹவுஸுக்குள்ளே இருந்து திரும்ப 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 விஜய் சேதுபதி சொன்னதே பிழை என்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, உடனடியாக பிக் பாஸில் இருந்து ஒரு வாய்ஸ் வந்துச்சு. யாருப்பா இது வாய்ஸ் என்று பார்த்தா திடீரென்று எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ் ஆச்சரியத்தில் பார்த்தா அது வேறு யாருமே இல்லை, நம்மளோட விஜய் சேதுபதி. திரும்பவுமே ஆரம்பத்தில் இருந்து நம்மளோட அருணுக்கு விளங்க வைக்கணும்ப்பா, அவர் செய்கிறது பிழை, அவர் சொல்கிறதே என்ன ரீசன் சொல்கிறாரு இல்லையப்பா என்ற மாதிரி நம்மளோட விஜய் சேதுபதி திரும்ப திரும்ப கேட்டாலுமே அது இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்மளோட அருண் விஜய் சேதுபதிக்கு எதிராக மோதிட்டே இருந்தார். ஆனால் இந்த இடத்துல அருண் செஞ்சது பிழை என்றதே ஒத்துக்கொள்கிறாரோ இல்லையோ தெரியல. அவருக்கு வெளியால் தன்னோட லவ்வர் அதாவது அர்ச்சனா டைட்டில் வின்னர் பிக் பாஸ் சீசன் 7 என்றதால் தனக்கு வெளியால் சப்போர்ட் இருக்கும். ஸோ விஜய் சேதுபதிக்கு எதிராக மக்கள் கிளம்புவாங்கப்பா என்ற மாதிரி தான் செஞ்சது சரி என்னச்சு கொண்டு சொல்கிறாரோ என்னவோ தெரியல. ஸோ நம்மளோட டமுக்குடுப்பா அருண் செஞ்ச சம்பவத்தை பார்த்தா ஏன்பா இப்படியெல்லாம் வத வாங்குற, பிள்ளைன்னு சொன்னால் பிள்ளைன்னு சொல்லி போட்டு இருந்துறேன் என்ற மாதிரி தான் இருக்குது. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ், வெளியால் இருக்கிற மக்கள், ஹாஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அவர் செஞ்ச பிள்ளையை சொன்னாலுமே அவர் அதை ஒத்துக்கொள்கிற மாதிரியே செயல்படையில நேற்று. ஸோ இந்த இடத்துல டமுக்குடப்பா அருண் வேறு லெவலாக ரோஸ்ட் ஆகியிருக்காருன்னு தான் சொல்லலாம். இதை தாண்டி நம்மளோட ஜெஃப்ரிக்கு ஏன் ரோஸ்டிங் நடந்துச்சுப்பா என்று பார்த்தா, போன வீக் நடந்த டாஸ்கில் நாமினேஷன் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு நபரை கொடுக்கணும். ஸோ அந்த நபர் யாருன்னு பார்த்தா அந்த வீக்கில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் செஞ்சது யார் வேறு லெவலில் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் நம்மளோட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஜெஃப்ரி, அதில் முக்கியமாக இதுவும் நம்மளோட டமுக்குடப்பா அருணோட செயல்பாடு தான், அதோட சத்யாவோட செயல்பாடு தான். அதாவது நம்மளோட ஜெஃப்ரி பாவம்ன்ற மாதிரி அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கணும்ன்ற மாதிரி எல்லாரோட மைண்டையும் கழுவி கடைசியில் ஜெஃப்ரிக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஜெஃப்ரியும் ஓகே எனக்கு ஜாலிதாப்பா வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ என்ற மாதிரி அவரும் இருந்துட்டார், அதை பற்றி கதை கீழே. ஸோ இந்த விஷயத்தை வெளியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வேறு லெவலாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது இந்த வீக்கெண்டில் நம்மளோட விஜய் சேதுபதி இந்த நாமினேஷன் ஃப்ரீ அந்த கார்டை நம்மளோட ஜெஃப்ரிக்கு கொடுத்ததை பற்றி பெரிய ஒரு கேள்வி கேட்கணும்ப்பா, பறிச்சு வேறு யார் உண்மையாக ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு சரியாக கொடுக்கணும்ன்ற மாதிரி வேறு லெவலில் வெளியால் மக்கள் எல்லாருமே பொங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதே நம்மளோட விஜய் சேதுபதி அறிஞ்சார் என்னோ தெரியல, போய் நம்மளோட ஜெஃப்ரிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அதாவது இந்த நாமினேஷன் ஃப்ரீ கார்டு உங்களுக்கு கிடைச்சது சரிதானா ஆண்டா, நம்மளோட ஜெஃப்ரி வேறு முழுசுற ஏன்னா ஜெஃப்ரிக்கு தெரியும் தனக்கு அது சரியான விதத்தில் கிடைக்கலன்னு சொல்லி. ஸோ சரியான விதத்தில் யாருக்கு கிடைச்சிருக்கணும்னு பார்த்தா நம்மளோட தீபக்குக்கும் மஞ்சரிக்கும் தான் நிறைய ஓட்ஸ் கிடைச்சிது திரும்ப நம்மளோட விஜய் சேதுபதி கேட்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது உன்னை பாவமாக காட்டி தாங்க நல்லவங்க பாவம் பார்த்தவருக்கு கொடுக்காங்க பண்ணுற மாதிரி தங்களோட அரசியல் வழியால் செய்கிறாங்கன்னு சொல்லி நம்மளோட ஜெஃப்ரிக்கு நம்மளோட விஜய் சேதுபதி வேறு லெவலில் விளங்கப்படுத்தியிருந்தார். ஸோ அந்த அரசியல் செஞ்சது யாருன்னு சொன்னால் நம்மளோட டமுக்குடப்பா அருண் தான். தன்னை ஒரு பாவமானவர் அப்பாவி தான் எல்லாருக்குமே விட்டு கொடுக்குறாருப்பான்ற மாதிரி காட்டி கொண்டாருப்பான்ற மாதிரி நம்மளோட விஜய் சேதுபதி சொல்லியிருந்தார். ஸோ இது நம்மளோட ஜெஃப்ரிக்கு விளங்கி இருந்தால் வார வீக் வேறு லெவலில் அவர் கேமை விளையாடணும். இது தாண்டி இந்த வீக் இவங்க வெளியால் போயிடணும்ப்பான்ற மாதிரி வெளியால் மக்கள் நேத்தி அது இது அப்படி இப்படின்னு சொல்லி வேறு லெவலாக உருண்டு பிறண்டு கொண்டே இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக நம்மளோட காதலர் ஜோடி என்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம், அது வேறு லெவலில் வெளியால் போகுது. அதால் தான் நம்ம பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளோட விஜய் விஷாலாக இருக்கட்டும், தர்ஷிகாவாக இருக்கட்டும். ஸோ இதில் விஜய் விஷாலை விட்டாலுமே நம்மளோட தர்ஷிகாவை தான் வேறு லெவலாக வெளியில் மக்கள் வேறு லெவலில் கோவத்தில் இருக்காங்க. எப்படா வெளியால் போயிலன்னா பிக் பாஸையே பார்க்க மாட்டோம் என்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கீங்க நேற்றைய தினம் முதலாக நம்மளோட மிக்சர் சாப்பிட்றதுல வேறு லெவலாக இருக்கிற நம்மளோட சத்யா வெளியில் வந்திருக்கிற. இது தாண்டி இன்றைக்கு யார் வர போகிறாங்கன்னு சொன்னால் நம்மளோட தர்ஷிகா தான் வெளியால் வர போகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருமே நினைச்ச மாதிரி எல்லாருமே ப்ரே பண்ண மாதிரி நம்மளோட தர்ஷிகா வெளியால் வந்துட்டா. ஸோ இனி விஜய் விஷால் இந்த கேம் வேறு லெவலாக இருக்கும்.